அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ். வண்டி இன்ஜின் சவுண்டு கேட்குது, ஆஃப் பண்ணிடுவோம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க தங்க புஷ்பம். என்னது இது தங்க புஷ்பமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் தங்க புஷ்பம். தங்க புஷ்பம் என்பது ஜீரக தண்ணீரை இரவில் ஜீரகத்தை தண்ணீரில் போட்டு இரவில் ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து அதில் கொஞ்சம் தேனிட்டு சற்று எலுமிச்சம்பழத்தை புழிந்து தேவையான கல்கண்டு அல்லது பனங்கல்கண்டு அல்லது நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று போட்டு காலையில் நீங்கள் அருந்துவது அற்புதமான ஒரு பானம். அதுதாங்க இது. தேநீர் என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தங்க புஷ்பம் இது. ஜீரகத்தை இரவில் தண்ணியில் ஊற வைத்து பிறகு காலையில் அதை கொதிக்க வைக்கும்போது அந்த தண்ணீரில் தேனை ஒரு ஸ்பூன் கலந்து பிறகு அதில் எலுமிச்சம்பழத்தை ஊற்றி தேவையான நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கல்கண்டு அல்லது அச்சு வெல்லம் இது போன்ற சர்க்கரை, அது கிடைக்கவில்லை என்றால் வெள்ளச்சர்க்கரை. வெள்ளச்சர்க்கரை என்பது உடலுக்கு கேடு என்று சொல்கிறார்கள். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பவர்களுக்கு அது கேடல்ல. அது அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இல்லாத பட்சத்துக்கு சாப்பிட்டு கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு பானம், அருமையான ஒரு பானம். இரும்பல் வராது, தும்பல் வராது, ஜலதோஷம் பிடிக்காது. இதுதான் தங்க புஷ்பம். தங்க கலர்ல இருக்கா? தினமும் சாப்பிடுங்கள். மிக அருமையாக சுவையாக இருக்கும். காலையில் தேநீர் அருந்த போகிறேன் என்றால் இதுதான் அது. இப்படி சாப்பிட்டு வந்து பாருங்கள். இந்த தேயிலை போட்டு டீ குடிப்பதை தவிர்த்து இது போன்ற தேநீரை குடியுங்கள். தங்க புஷ்பம் என்று அழைக்கக்கூடியது நான் கண்டுபிடித்தது இப்படித்தான். சுறுசுறுப்பாக இயங்குகிறேன். மாஷா அல்லாஹ். மிகவும் அற்புதமான ஒரு பானம். பிஸ்மில்லாஹ். ஆஹா ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி. தங்கத்துடைய கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? எட்டு எட்டா உலக வாழ்வை பிரிச்சிக்கோ, நீ எந்த இடத்துல இப்ப இருக்க நினைச்சிக்கோ, இக்கடரா ராரா ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா. அதே மாதிரி படையப்பால ஒரு பாட்டு பாடுவார், தங்க புஷ்பம் தின்னவனும் மண்ணுக்குள்ளேன்னு. நீங்க என்னத்தை தான் தங்க புஷ்பம் தின்னாலும் மண்ணுக்குள்ள தான் போய் ஆகணும். ஏன்னா மண்ணால் படைக்கப்பட்ட மனிதன் இந்த மண்ணுக்குள்ளே போய் தீர வேண்டும் என்பது குறித்து தான் அந்த கவிஞன் அப்படி பாடியிருப்பார். சத்தியமும் அதுதான். இறைவன் தான் இவ்வுலகத்தை படைத்தான் என்ற தத்துவத்தை ஏற்காத சிலர் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் தான் நம்மையும் படைத்து இந்த உலகத்தையும் படைத்தான் என்ற தத்துவத்தை திருக்குரானிலிருந்து நான் படித்து விளங்கினேன். அல்ஹம்துலில்லாஹ். மண்ணால் படைத்த மனிதன் இந்த மண்ணுக்கே சொந்தமாகிறான். ஜின் என்ற இனத்தை படைத்தான், பிறகு மனிதன் என்ற இனத்தை படைத்தான், பிறகு தாவர இனம், விலங்கினம், நீரினம், பறவை இனம். இப்படி இனம் என்று இறைவன் குறிப்பிடுவது இதைத்தான். மொழியை வைத்து இனம் என்று குறிப்பிடுவது என்பது ஒரு சிலருடைய நிலையாக இருக்கலாம். ஆனால் இன்றைய நிலை மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதனால் அந்தந்த மொழியைச் சேர்ந்தவன் தான் அந்தந்த மாநிலத்தை ஆள வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்பது அண்ணன் சீமான் வைக்கும் கருத்து. அதை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழனுக்கு வாக்கு செலுத்தி தமிழ்நாட்டை தமிழன் ஆளுவதற்கு அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்கு முன்னாடி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள். ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா நீங்களும் லஞ்சம் ஊழலை ஆதரிக்கக்கூடியவர்கள். அண்ணன் வந்தால் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பார். அதனால் யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தால் விளக்கமத்தாலையும் செருப்பாலையும் அடித்து விரட்டுங்கள். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நான் சொல்லிவிட்டேன். சமரசம் இல்லாமல் தனித்து நின்று தோர்த்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியாக நின்று அண்ணன் அவர்கள் 3வது முறை தேர்தலை சந்திக்கிறார்கள். இம்முறையாவது அவரை வெல்ல வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்.
இம்முறை வெல்லவில்லை என்ற உறுதியாக அடுத்த முறை வெல்வோம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நீங்கள் ஓட்டு போட செல்லும் போது நாங்கள் இவருக்கு ஓட்டு போடுகிறோம், இவரை நிலைத்து ஆட்சியில் சத்திய கொள்கையில் நின்று ஆட்சி செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளனாக எங்களுக்கு அமைத்து தருவாயாக, ஆமீன் என்று சொல்லி பிரார்த்தனை செய்துவிட்டு ஓட்டு போடுங்கள். தங்க புஷ்பம் சாப்பிடுங்கள், உடம்புக்கு ஆரோக்கியம். நான் இது தினமும் அருந்துகிறேன், மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன். முருங்கைக்கீரை சாப்பிடுகிறேன். ஆஹா ஆஹா, என்ன ருசி, என்ன ருசி, மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே.